Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் சுபானு கோபிநாத் ஹியர். இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னோட பார்ட் ஒன்னோட வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் பார்க்கலனா ஒரு 7 இயர்ஸ் மேலே எனக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. 7 இயர்ஸாகவே கிட்டத்தட்ட ஏஜ் அட்டெண்ட் பண்ண டைம்லேருந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே என்னோட பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு நான் டேப்லெட்ஸ் மட்டும்தான் போட்டிருந்தேன். தென் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஐ ஸ்டார்டட் மை ரிவர்சல் ஜேர்னி. அந்த 120 டேஸ்லேயே எனக்கு வந்து என்னோட 4 பீரியட்ஸ் வந்திருக்கு. அதில் என்னோட ஃபர்ஸ்ட் பீரியட் என்னோட இத்தனை 7 இயர்ஸில் எனக்கு வந்து 30 டேஸில் பீரியட்ஸ் வந்ததே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் மட்டும்தான் எனக்கு 30 டேஸில் வந்த பீரியட்ஸ். ஸோ அதோட எக்ஸ்டெண்டட் வேர்ஷனாக ஒரு சிம்பிளாக ஒன்றுமே தெரியலனாலுமே இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து ஒரு 200 டேஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் டே 1லேருந்து டே 10 வரைக்கும் நான் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றது என்னோட பார்ட் 1 வீடியோவில் இருக்குது. அண்ட் இது அதோட பார்ட் 2 பிகாஸ் நான் வந்து என்னோட டே 10 இன்னைக்கு இருக்கேன். ஸோ டே 11லேருந்து டே 20 வரைக்கும் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா ஒரு நிறைய ஹேபிட் சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப டம்டாக இருந்திருக்கோம். நம்ம பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னே தெரியாத மாதிரி ஒரு ஹேபிட் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். லைக் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ் போகிறோம், வேலைக்கு போகிறோம், அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டு ஒரு பேசிக்கான விஷயங்களையும் நம்ம மறந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள் ரெகுலர் பேசிஸில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரே நாளில் நம்ம மாற்றணும் அப்படின்னு நினச்சாலுமே ஒரு 2 or 3 டேஸ் மேலே நம்ம வந்து நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸாக ஃபாலோ பண்ணி நம்ம பாடி அதை அடாப்ட் ஆக ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம ஒரு லாங் டேர்முக்கு அதை ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் நம்மளோட பிசிஓடி இல்லைனா பிசிஓஎஸ், நமக்கு பீரியட்ஸ் வராமல் இருக்கிறது, இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் போதே நமக்கு ரெகுலேட் ஆகிடும். ஓகே, இன்னைக்கு டே 11லேருந்து டே 20 வரைக்கும் என்ன சேஞ்சஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளோட ஸ்லீப் ரொட்டீன். எனக்கு வந்து தூங்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். பட் என்னன்னா இந்த ஸ்லீப் வந்து ப்ராப்பராக இல்லாதது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ், செமஸ்டர் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸ் வந்தோன்னே லேட் நைட் நம்ம அதை ஸ்க்ரோல் பண்ணுறது, நம்மளோட ஃபேவரட் பர்சன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சேட் பண்ணிட்டு தூங்குறது. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபோனும் சரி நம்ம ரொட்டீனும் சரி நம்மளோட தூக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்சாக நான் வந்து இந்த ஸ்லீப் ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணுறதை வந்து கொண்டு வரேன். இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் கரெக்டான டைமுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தூங்க போனால் தான் கரெக்டான டைமுக்கு எழுந்துப்போம். இஃப் இன்கேஸ் நம்ம லேட்டாக தூங்க போனால் அடுத்த மார்னிங் வந்து எல்லாமே நமக்கு டிஸ்டர்ப்டாக இருக்கும். எய்தர் நம்ம வந்து நம்மளோட ஸ்லீப் டைமை கம்மி பண்ணி சீக்கிரமாக எழுந்து கிளம்புற மாதிரி இருக்கும், இல்லைனா எல்லாமே ஹரிபரியாக இருக்கும். அதுவும் நம்மள மாதிரி டயட் பண்ணுறவங்க, ஒரு ரொட்டீனை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொறுமையாக போனால் தான் ஒரு விஷயத்தை நம்ம பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஹரிபரியாக போனோம்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து மறக்க வேண்டியதாக இருக்கும். நம்மளோட டயட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது, சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிட முடியாது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்லீப் ரொட்டீனை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். உங்கள் ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7.5 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் வரைக்கும் தூங்குற மாதிரி ஒரு டைமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட டைம் வந்து 10 to 6. ஆனால் நான் வந்து ஒரு 9:30க்கே தூங்க போனால் தான் 10 மணிக்கு நான் வந்து தூங்குவேன். ஸோ வந்து 10 to 6. அடுத்த 10 டேஸும் நான் வந்து ஒரு 9:15க்கு என்னோட வேலையெல்லாம் ரேப் பண்ணிவிட்டு என்னோட டின்னர்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 9:30க்கு தூங்க போயிட்டு 10க்கு தூங்கி 6க்கு எழுந்த போகிறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்த 10 டேஸுமே நான் 8 ஹவர்ஸ் ஸ்லீப்பிங் ஹேபிட்டை ஃபாலோ பண்ண போகிறேன். ஒரு சில டைம்ஸ் எனக்கு சீக்கிரமாக எழுந்துக்கணும்னாலுமே ஒரு 7.5 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் வரைக்கும் நான் தூங்கிடலாம். அதனால் இந்த 10 to 6 வந்து என்னோட டைமை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட டைமை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை எழுதி டெய்லி அதே நேரத்தில் தூங்கி எழுந்துக்க பழகுங்க. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ஷிஃப்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே ஒரு 7.5 ஹவர்ஸ் இல்லைனா 8 ஹவர்ஸ் ஆகுது தூங்க ட்ரை பண்ணுங்கள். இப்படி நம்ம தூங்குறது நம்ம ஹார்மோன்ஸை வந்து பெட்டர் பண்ணவும், நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணவும் அண்ட் ஒரு ஸ்பீடான ரெக்கவரிக்கு நம்மளோட ஹெல்ப் பண்ணும். செகண்ட் திங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், அதுதான் டு கட் டவுன் சுகர்ஸ். சுகர்ஸ் இன் த சென்ஸ் நம்ம பேக்கரியில் பேக்ட் ஐட்டம்ஸில் எதெல்லாம் ஸ்வீட்டாக சாப்பிட்றோமோ அதெல்லாம் சுகர்ஸ். ஓகேங்களா? மற்ற நேச்சுரல் சுகர்ஸும் இருக்கும், அதை இப்போதைக்கு நம்ம டச் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம அவுட் சைட்லேருந்து எது வந்து சுகரி ப்ராடக்ட் சாப்பிட்றோமோ அதெல்லாம் கட் டவுன் பண்ண போகிறோம். இதோட சேர்த்து இந்த 10 டேஸ்க்கு மட்டும் இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்கும்ல, அதாவது நம்ம வாட்டரில் திறந்தா எதெல்லாம் கேஸ் வருதோ அதெல்லாம் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதை கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சுகர்ஸ்லாம் நம்ம இப்போ அடுத்தடுத்த சேலஞ்சில் கட் பண்ணுறோம். இப்போ ஜஸ்ட் இதுதான் லைக் சிம்பிளாக சொல்லணும்னா கேஸ் வர ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ண போகிறோம். அண்ட் கடையிலேருந்து எந்தெந்த சுகரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணணும். இது ஏன்னா இந்த மாதிரி சுகரி ட்ரிங்க்ஸ் என்ன பண்ணுன்னா சடனாக நம்ம இன்சுலின் லெவல்ஸை வந்து ஸ்பைக் ஆக்கும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து இன்னுமே கிரேவிங்ஸ் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிப் குடிக்கலாம் தான் நம்ம அந்த சுகரி ட்ரிங்கை எடுத்திருப்போம். ஆனால் நம்ம அந்த
பாட்டில் ஃபுல்லா குடிக்கிற மாரியோ, இல்ல அந்த கிளாஸ் ஃபுல்லா குடிக்கிற மாரியோ ஒரு ஸ்டேட் வந்துரும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த மாரி சுகரி ப்ராடக்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்றது நம்மளோட பிசிஓடி ரிவர்சல இன்னுமே ஸ்பீட் அப் ஆக்கும். ஆனா, இப்ப நீங்க ஒரு நல்ல ஒரு வெஜ் மீல் சாப்பிடுறீங்க, இல்ல ஒரு நான்வெஜ் மீல் சாப்பிடுறீங்க, இல்ல திடீர்னே வயிறு வலிக்குதுனாலுமே நம்ம இந்த மாரி ஏதாவது ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க் தான் குடிப்போம். அதுக்கு பதில் இப்ப நான் இந்த கட் பண்ற டைம்ல நீங்க என்ன குடிக்கலாம்னா, லைம் ஜூஸ் குடுங்க. இது நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலயும் சொல்லியிருக்கேன். ஆனா, நீங்க வந்து எப்பவுமே ஒரு 4 ஆர் 5 மினிட்ஸ் ஸ்க்வீஸ் பண்ணி உங்களோட ஃப்ரீசர்லயோ, உங்க ஃப்ரிட்ஜ்லயோ இல்ல நார்மலாவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல லைமாவது பக்கத்துல வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்ட்டா நீங்க போய் லைம ஸ்க்வீஸ் பண்ணி, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி, வாட்டர் ஆட் பண்ணி குடிச்சா இது வந்து இதுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பாயிண்ட்டா என்ன எடுத்துக்கோங்கன்னா, சுகரி ட்ரிங்க்ஸ கட் பண்றது அண்ட் சுகரி ப்ராடக்ட்ஸ வெளியிலருந்து வாங்கி சாப்பிடுறத கட் பண்ணுங்க. அண்ட் ஹியர் கம்ஸ் ஆர் தேர்ட் பாயிண்ட். அதுதான் நம்ம மூவ்மெண்ட். நம்ம வந்து ஆல்ரெடி இப்ப நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா? இப்ப நடங்க. ஆனா, அதோட சேர்த்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து எக்சர்சைஸ் பண்ணுங்க. எக்சர்சைஸ் வந்து நீங்க எந்த வீடியோ வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எந்த வீடியோ போடுறதுன்னு தெரியலன்னா, நம்ம சேனல்லேயே வந்து பேசிக்கா நான் பிசிஓடி ஹெல்ப் பண்றதுக்கு, என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் பிசிஓடி ரிவர்சலுக்கு நான் என்னென்ன போசஸ்லாம் லேர்ன் பண்ணேன், அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஈவன் அதே வீடியோவை கூட நீங்க 10 டேஸ் ஃபாலோ பண்ணலாம். இந்த மிடில் ஸ்பேன் ஆஃப் டைம்லயும் நான் அடிஷ்னலா ஒரு சில வீடியோஸ் போடுறேன். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆனா வாக்கிங்கும் போங்க. அதோட சேர்த்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து எக்சர்சைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம 10 டேஸ் வந்து நமக்கு வந்து வாக்கிங் செட் ஆச்சா, இப்போ கொஞ்சம் எக்ஸசைஸ் மூவ் பண்ண போறோம். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் இல்ல ஒரு 45 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நம்ம பாடியை டியூன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 10 to 15 மினிட்ஸ் இஸ் ஃபைன். ஸோ தேர்ட் பாயிண்ட் இஸ் எக்ஸசைசிங். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், அதுதான் ஒரு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்க ஃப்ரூட்டை ரெகுலர் பேசிஸ்ல நம்ம டயட்ல இன்க்ளூட் பண்ண போறோம். அடுத்த 10 டேஸ்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி கிளைசமிக் இண்டெக்ஸ் என்னன்னு நான் சொல்றேன். கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மெஷர் பண்ற வேல்யூ. லைக் நம்ம ஃபேப்ரிக்லாம் மெஷர் பண்றதுக்கு மீட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு எந்த அளவுக்கு நம்ம பிளட்ல நம்மளோட இன்சுலின் லெவலையும் சரி, பிளட் சுகர் லெவல்ஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றத மெஷர் பண்ற வேல்யூ தான் கிளைசமிக் இண்டெக்ஸ். இது வந்து 0ல இருந்து 100 ரேஞ்ச் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ்னா நிறைய சுகர் ஸ்பைக், லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்னா லோ சுகர் ஸ்பைக். இதுக்கு ஒரு சில வேல்யூஸ்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண வேணாம். நம்ம நார்மலா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு போட்டாலே நமக்கு வரும். இப்போ நம்ம லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்க ஃப்ரூட்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்க ஃப்ரூட்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இது ஏன்னா நார்மலாக நம்ம போகிறோம், நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் பார்ப்போம். ஈவன் ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம உணவுக்கு நல்லதுனாலுமே ஒரு பிசிஓடி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ரெகுலர் பேசிஸில் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்க ஃப்ரூட்ஸை நம்ம எடுத்துக்க கூடாது. அப்படின்ற போது நம்ம ரெண்டுத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்க ஃப்ரூட்ஸ் வந்து வாட்டர்மெலன், ரொம்ப ஓவர் ரைப்பாக இருக்க பனானா, அதுக்கப்புறம் டேட்ஸ். வாட்டர்மெலான் வந்து சீசனல் ஃப்ரூட் தான். ஸோ நமக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து மாட்ரேஷனில் எடுத்துக்கலாம். பட் இந்த ரைப் பனானா அதுக்கப்புறம் டேட்ஸில் வந்து எக்ஸ்ட்ரீம் சுகர் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்றீங்கன்னா அடுத்த ஒரு 5 or 6 டேஸ் அதுக்கு எடுத்துக்காதீங்க. அவ்வளோதான் சிம்பிள். தென் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்க ஃப்ரூட்ஸ் இது வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அது ஒரு லிஸ்ட்டே போகுது. ஆப்பிள், பியர், கோவா, ஆரஞ்ச், அப்புறம் இந்த பெர்ரி வெரைட்டிஸில் வர ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி, கிவி, பீச் இதெல்லாம் இருக்குது. பட் நான் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன் சொல்கிறேன். அதுதான் வந்து கோவா ஆப்பிள். ஆப்பிள் கூட 100 ருபீஸ்க்கு ஒரு 5 to 6 ஆப்பிள்ஸ் தான் வரும். நீங்கள் கோவா 100 ருபீஸ்க்கு வாங்கினீங்கனாலே அதுவே 10 டேஸ்க்கு வரும். நான் வந்து காலேஜ் டேஸ் ஒர்க் போகும்போதுலாம் ட்ரெயினில் நிறைய ட்ராவல் பண்ணுறேன். 10 ருபீஸ் கொடுத்தா 2 கோவா, இல்லை பெரிய கோவானா 1 கோவா இந்த மாதிரி கொடுப்பாங்களா. எனக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும்னா நம்ம ஆப்பிள் போகலாம், கோவா போகலாம். பட் பெஸ்ட் திங் இஸ் கோவா. கோவா வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஆப்பிளை விட கம்பேர் பண்ண கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி. ஸோ நீங்கள் ஒரு 50 ருபீஸ்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரத்துக்கு வரும். உங்கள் வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்கனாலுமே ஒரு 50 ருபீஸ்க்கு வாங்கினா அது 2 or 3 டேஸ் வரைக்குமாவது வரும். ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ். இதெல்லாம் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் மாட்ரேஷனில் எடுத்துக்கிற ஒரு சில ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. அது வந்து பப்பாயா, மேங்கோ, பைனாப்பிள் அண்ட் வந்து பனானா. பனானாவில் வந்து ரொம்ப ரைப் பனானா இல்லை, நார்மலாக இருக்க பனானா. இதெல்லாம் வந்து நீங்கள் மாட்ரேஷனில் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 2 or 3 டேஸ் கோவா எடுத்துக்கிறீங்கன்னா இந்த மாட்ரேஷனில் இருக்கிறத ஒரு நாள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் மாட்ரேஷனில் இன்பிட்வீனில் கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்க ஃப்ரூட்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னா இன்னைக்குலாம் நீங்கள் கடந்து போனீங்க, நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ரூட் வாங்கணுன்ற நேரத்தில் இஃப் இன் கேஸ் நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னும் போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 10 டேஸோட கடைசி சேஞ்ச் அதுதான் 5th சேஞ்ச். எதர் நம்ம ஃப்ளாக் சீட் இல்லைனா சியா சீட், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ரெகுலர் பேசிஸில் நம்ம டயட்டில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே வந்து 40 to 50 ருபீஸ் தான் இருக்கும். ஒரு பாக்கெட் வாங்கினாலே நம்ம இந்த 10 டேஸ் தாண்டியுமே யூஸ் பண்ணலாம். இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னா சிம்பிளர் ஆப்ஷன். அதை போட்டு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சுருங்க. தண்ணி குடிக்கும் போது அது அப்படியே உள்ளே போயிடும். இல்லை
நான் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுவேன்னா ஃப்ரூட்ஸ் மேலே தூவி சாப்பிடுங்க. ஸ்மூத்தி செய்வீங்கன்னா நான் வந்து ஸ்மூத்தி செய்கிற பர்சன்லாம் இல்லை. பிகாஸ் அதில் டேட்ஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் அரைச்சி எனக்கு அந்த கொழன்னு இருக்கிறது பிடிக்காது. இதை நான் ஃப்ரூட்டை அப்படியே சாப்பிட்ருவேன். பட் நீங்கள் ஸ்மூத்தி செய்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, செம்மையாக இருக்கும். இந்த 5 சேஞ்சஸை அடுத்த 10 டேஸ்க்கு உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு சில சேஞ்சஸ் சொன்னேன்ல, அதை நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க. அதோட ஆட் ஆனாக இந்த 5 ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த 5மே நம்ம ஃபஸ்ட் டே வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவோமானா கொஞ்சம் டவுட் தான். பிகாஸ் ஸ்லீப் ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணணும், சியாசிட்ஸ் போய் வாங்கணும், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் இன்டேக் பண்ணோன்னா ஒரு சில வீட்டிலலாம் ரெகுலராக ஃப்ரூட்ஸ் இருந்தாலுமே ஒரு சிலர் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க, நாளைக்கு நீங்கள் பண்ணணும்னா நாளைக்கு உங்களுக்கு எது அவைலபிள் இருக்கோ அதை பண்ணுங்கள். டே பை டே அதை ஆட் ஆன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு அதை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த 10 டேஸில் இந்த 5 சேஞ்சஸை நீங்கள் ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் அப்டேட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாத்தையும் தாண்டி என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு ஒரு சில ஸ்டார்ட் பண்ணி என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு வந்து எனக்கு உங்களோட அப்டேட்ஸை சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஒரு சிலர்லாம் வந்து டே 1 போட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு அனுப்புறீங்க, டே 2 போட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு அனுப்புறீங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து 4th டே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. 5th டே வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் இன்னொருத்தவங்க வந்து அவங்களுக்கு 4 மந்த்ஸ் வந்து பீரியட்ஸ் வரல போல. ஷீ இஸ் அரௌண்ட் 17 or 18, ஐம் நாட் ஷுர். இந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம வீடியோ பார்த்து அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துருச்சு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி என்னோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ண போகிறேன், என்னோட பீரியட்ஸை ரெகுலர் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஓகே, நம்ம ஃபீல் பண்ண ஹாப்பினஸ் வந்து எல்லாருக்கும் வருது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து என்னோட அப்டேட் ஷேர் பண்றேன். டே 1லேருந்து டே 10 வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ டே 1லேருந்து 10 வரைக்கும் நான் ஷார்ட்டர் வெர்ஷனாக வந்து ஷார்ட்ஸ்லலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து மென்டலி என்ன நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து ரெகுலராக நான் தண்ணி குடிக்கிறேன். அந்த காலையில் ஒரு 1/2 லிட்டர் நான் காலி பண்ணிடுறேன். டெய்லி நான் வந்து தண்ணி வந்து ஒரு 3.5, ஒரு சில டைம்ஸில் வந்து சமத்து மாதிரி 4.5லாம் போயிடுவேன். பட் 3.5 இந்த லெக்குள்ளேயே நான் வந்து ரெகுலராக குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் செகண்ட் திங் வந்து வெந்தயம் சோக் பண்ண வாட்டர் வந்து நான் டெய்லி நைட் மறக்காமல் ப்ரிப்பேர் பண்ணுறேன், காலையில் குடிக்கிறேன். ஆனால் என்ன வெந்தயம் கடித்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நைட் நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன், காலையில் குடிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் யோகா தானே சூஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் ரெகுலராக பர்ஃபெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து ஹேர் கேர் பற்றியும் நான் வந்து ஒரு வீடியோ போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இஃப் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ஹேர் கேருக்கும் நம்ம ஒரு சார்ட் போட்டுக்கலாம். சார்ட் போட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து அதை கவர் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். பிகாஸ் நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கே 1லேருந்து 2 சென்டிமீட்டர் ஹேர் தான் வளருமா. அப்போ நம்ம பார்க்காம இருந்தோன்னா கொட்டி எல்லாமே போயிடும் போல். ஸோ ஹேர் கேருக்கான வீடியோவும் வந்து அடுத்து நான் பிளான் பண்ணியிருக்கேன், அதை போடுறேன். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. பாய்.